இப்ப நான் சொல்றது பிறந்த தேதி 8 சனி. வாழ்வில சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், தெய்வ பக்தி, உதவி செய்யக்கூடிய குணம், கற்பனா சக்தி போன்ற குணங்கள் உள்ளவரு. பெரிய காரியத்த கூட ஈஸியா முடிப்பாரு. உடல் சுகத்த தேடும், மனசு ஆன்மீகத்த தேடும். குடும்பத்துல சோதனைகளை சந்திப்பாரு. தன்னுடைய பேச்சை மற்றவர்கள் மீது திணிப்பாரு. கூட்டுத் தொழிலை விட சொந்த தொழில் இவருக்கு நல்லது. பிறர் அதிகாரம் பண்ணவாறு கடுமையான உழைப்பாளி. தவறான வழிகளில் செல்ல மனசு துடிக்கும். போனால் கஷ்டம் ஏற்படும். நவக்கிரகங்களே வச்சு அதிகமான அறிவு சனி கிரகத்துக்கு தான் இருக்கும். இதனால நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மண்டையில கர்வத்தை ஏத்திக்குவாரு. பிறருடைய கருத்தை ஏற்க பிடிக்காது. அதை இவர் மாத்திக்கணும். வெளியே சிரிச்ச ஓமா இருப்பான், மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாரு. சந்தேக குணம் இருக்கும். எதையும் ஒத்துக்காம ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாரு. நிறைய பேரை வேலை வாங்கக்கூடிய திறமை உண்டு. கருப்பு காப்பி கலர ட்ரெஸ்ஸா தவிர்க்கணும். தோல்வியை கொடுத்துரும். சிலர் ஞானியாகவும் மாறிடுவாங்க. சிலர் சட்டவிரோதமான காரியத்தில் ஈடுபட்டு தண்டனையும் ஏத்துக்குவாங்க. மூச்சு கோளாறு, பல்வலி, மலச்சிக்கல், தலைவலி, ரத்த ஓட்ட கோளாறு, வாயு கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. காப்பி, டீ, மாமிசத்தை ஒதுக்கணும். கீரை, கருணக்கிழங்கு, முள்ளங்கி, வாழைப்பழம், கேரட், கிஸ்மிஸ் பழம் சாப்பிடலாம். தேன் கலந்த எலுமிச்சை சாறு ரொம்ப நல்லது. இது பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.